இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் ஒரு விவசாயி வாழையோட போட்டோ வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. வாழையில மேஜரா இலைப்புள்ளி நோய் வந்து வரும். அந்த நோய் தான் வந்து இந்த இலையிலுமே வந்திருக்கு. ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா இலையில இருக்கக்கூடிய பச்சையம் எல்லாமே போய் ஒளிச்சேர்க்கை வந்துட்டு நடக்காது, வளர்ச்சியுமே வந்துட்டு உங்களுக்கு கம்மியாயிரும், அதே நேரத்தில் மகசூலுமே வந்துட்டு கம்மியாயிரும். அது வந்து எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஸ்போர்ட்ஸ் மூலமா தான் பரவுது. அது வந்து மண்ணிலையுமே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க கொடுக்குற தண்ணியிலையுமே இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்ரோபயோடெக்ல ஃபெடிலிட்டி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இதுல வந்து 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா 1 ஏக்கருக்கு 2 பாக்கெட்டு தேவையான அளவு தண்ணியில வந்து ஊற வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ப்ரே, 1 வாரம் கழிச்சு வேர் சிகிச்சை ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய இலைகள் எல்லாமே அந்த சிம்டம் எல்லாமே உங்களுக்கு படிப்படியா குறைஞ்சி பச்சை நிறத்துல வரதை வந்துட்டு உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இது வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்குமே விவசாயத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.